ஹோலி கிராஸ் செய்தி உலகம் செப்டம்பர் மாத செய்திகள் முதல் பாகம். செப்டம்பர் 4. பாலியல் துன்புறுத்தல் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு உரை. எம் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் தமிழக அரசின் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தலின்படி மாணவிய பேராசிரியர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்கள் என ஒட்டுமொத்த கல்லூரி உறுப்பினர்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு உரையை வழங்கினார். இதில் பாலியல் துன்புறுத்தலை எவ்வாறு அடையாளம் காண்பது, அதிலிருந்து எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்வது, குற்றம் நடந்தால் எவ்வாறு புகார் அளிப்பது, அதனை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்து பல வீடியோ ஆதாரங்களுடன் உரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வையும் இதிலிருந்து எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் விளக்கமளித்தார். இது கல்லூரியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 5. ஆசிரியர் தின கொண்டாட்டம். எம் கல்லூரியில் ஆசிரியர் தினம் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடப்பட்டது. திருப்பலியுடன் தொடங்கப்பட்ட இவ்விழாவில் மாணவியர் பேரவை பேராசிரியர்களுக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாணவியர் துறை வாரியாக பேராசிரியருக்கு பேட்ஜ் அணிவித்து கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவியர் ஆசிரியர் தினத்திற்கான பிரத்யேக கலை நிகழ்ச்சிகளை நடத்தி விழாவை சிறப்பித்தனர். செப்டம்பர் 9. தொழில்நுட்ப போட்டிகள் 24. கணினி அறிவியல் துறை டெக்ஃபெஸ்ட் எனும் தலைப்பில் பல்வேறு போட்டிகளை நடத்தியது. நிகழ்வு குறியிட்டல், பிழை திருத்தல், போஸ்டர் தயாரித்தல், ஆவண கட்டுரை சமர்ப்பித்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் இதில் இடம்பெற்றன. இந்நிகழ்வு நிகழ்ச்சி நிரலாக்கம், ஆக்கப்பூர்வமான டிஜிட்டல் வடிவமைப்பு, தொழில் நிபுணத்துவத்தை மாணவியர் வெளிப்படுத்தும் வண்ணம் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 9. களப்பார்வை. எம் கல்லூரியின் விலங்கியல் துறை மாணவியர் லேப் டு லேண்ட் திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு இடங்களை பார்வையிட்டனர். சுங்கான் கடை முதல் வில்லுக்குறி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலைகள், குளங்கள், வயல்வெளிகளை கண்டு ரசித்தனர். மேலும் மாம்பழத்துறையாறு அணையையும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உள்ள பல்லுயிர் உணவு சங்கிலி, உணவு வலை போன்றவற்றை ஆய்வு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சோலா புல்வெளி மற்றும் மரங்கள், அணைக்கு அருகிலுள்ள நீர்பிடிப்பு பகுதிகளை பார்வையிட்டனர். லேப் டு லேண்ட் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் பரிசோதனை கருவியை பயன்படுத்தி அணை நீரை பரிசோதித்து அதன் கொந்தளிப்பு தன்மையும் கண்டறிந்தனர். இந்நிகழ்வு சுற்றுச்சூழல் அமைப்பை மாணவியர் புரிந்து கொள்ளும் விதத்தில் அமைந்தது. செப்டம்பர் 11. வளாக நேர்முக தேர்வு. எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டல் பிரிவு அசெஞ்சர் நிறுவனத்துடன் இணைந்து நேர்முக வளாக தேர்வை நடத்தியது. இதில் 89 மாணவியர் பங்கேற்றதில் 39 மாணவியர் முதல் சுற்றில் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே நாளன்று ஓண பண்டிகை கொண்டாட்டம். கேரள பாரம்பரிய கொண்டாட்டமான ஓண பண்டிகை எம் கல்லூரியில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழா கல்லூரி முதல்வர் அவர்களின் வாழ்த்துரையுடன் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய அம்சமான மகாபலி சக்கரவர்த்தியின் வருகை, அத்தப்பு கோலம், ஓணக்களி, கேரள பாரம்பரிய நடனங்கள், ஓண பண்டிகையின் சிறப்பம்சங்கள் குறித்த உரைகள் இடம்பெற்றன. விழாவினை வேதியியல் துறை ஒருங்கிணைத்தது. செப்டம்பர் 13 மற்றும் 14. திருச்சிலுவை மகிமை நாள் கொண்டாட்டம். திருச்சிலுவையின் பெயர் தாங்கிய எம் திருச்சிலுவை கன்னியர் சபை மற்றும் கல்லூரி உறுப்பினர்கள் இணைந்து ஆண்டுதோறும் திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாடி வரும் நிலையில் இவ்வாண்டும் 2 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முதல் நாள் கன்னியர்களை வரவேற்று கௌரவித்து கேக் வெட்டி விழா ஆரம்பமானது. பின் கன்னியர் மட தலைவி டாக்டர் சிஸ்டர் லீமா ரோஸ் அவர்கள் திருச்சிலுவையின் முக்கியத்துவத்தையும் அது உணர்த்தும் வாழ்வியல் நெறியையும் குறித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்கள், மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. 2வது நாள் திருப்பலி கொண்டாட்டம் மற்றும் அன்பின் விருந்துடன் விழா நிறைவுற்றது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.